ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜெயம் ரவி, நித்யா மேனன் எல்லாம் நடிக்கிற ஒரு படம். கிருத்திகா உதயநிதி அவங்க தான் அந்த படத்தோட டைரக்டர். ஜெயம் ரவியோட புது படம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரிய பாய் பண்ண சம்பவம் அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பாட்டு செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த படம் இன்னொரு 2 டேஸில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நம்ம அதோட ட்ரெய்லரை பார்த்துட்டு பாட்டு அளவுக்கு படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கை போடுவோம். பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் வாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன்டி. எப்படி இப்படி பண்ணுவான்? You have all the luck when it comes to girls and cards. வெஸ்டர்ன் ஐடியாலாம் வேற கண்ட்ரில வச்சுக்கோ. இது இந்தியா, மை கண்ட்ரி. அந்த நிருபமா உன்னை விட்டு ஓடிட்டா. அதனால நீ பல்பு மாட்டிக்கிட்டு இருக்க. 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குறா? ஏன் என் குழந்தையோட அப்பா சீரியல் கில்லரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூடாதா? வேற வழி இல்ல. இன்ன கரணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இது கர்ணோடது இல்ல. என்னங்க சொல்றா இவ? இனிமே நீயும் நானும் மட்டும்தான், வேற யாரும் வேணாம். டேய் அவதான்டா. சே ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. அவனுக்கு எதுவும் ரொமான்டிக் ஐடியாஸ் வந்துடக்கூடாதுல்ல. அவனுக்கா உனக்கா? பேசாம நீ அந்த சிட்டியை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் தான் உனக்கு சரியான ஆளு. சித்தி, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஏய் யாரு அந்த தொடப்பூச்சி சொல்றியா? ஹாய் ஹாய். நீயும் சிங்கிளா இருக்கிற, அவனும் சிங்கிளா இருக்கா. உங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சா ஏதாவது ஸ்பார்க் ஆகும்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா 2 பக்கமும் ஸ்பார்க் ஆகுது. உன்னை பார்த்த உடனே பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐ வாண்ட் அஸ் டு ட்ரை ஒன் மோர் டைம். என்ன ஸ்ரேயா இப்படி பண்ணிட்ட? எனக்கு குழந்தை வேணும்பா. இப்பெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. I've never seen you like this. நீ லவ்ல இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். The way you look at her. ஆஹா, Can you get out please? நீ இப்படியே இருந்து ரொம்ப வருஷமா பழகிட்ட சார். That you are in love with Shreya. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏங்க நல்லா இருக்கு. இது வந்து நம்ம எவ்வளவோ லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். முக்கோண காதல் கதை, அது இது லொட்டு லொசுக்குன்னு எவ்வளவோ பார்த்துருப்போம். இது வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆண், அவருக்கு ஒரு எக்ஸ் லவர், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு புது லவர். ஸோ இவங்க 3 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதை. ஒரு குழந்தை வேறு நடுவில். நம்ம வினய் இருக்கார்ல, அவரை வந்து வில்லனாகவும் ஒரு சைக்கோ கில்லராகவும் இப்போ 2-3 படங்களில் பார்த்துட்டு இதில் ஜெயம் ரவிக்கு ஃப்ரெண்டாக அப்படி வரும்போது நமக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக இடிக்குது. பட் அது படம் பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப யூத்தாக இருக்குது படம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் லவ் யூத் அப்படி இருக்குது. நம்ம திருச்சிற்றம்பலம் படத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கப்புறம் அவங்க நடிக்கிற ஒரு தமிழ் படம்னு நினைக்கிறேன், நித்யா மேனன். ஸோ இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த ட்ரெண்டிங்கான பாட்டு இதில் எங்கேயாவது வருதான்னு பார்த்தா ஒரு பெரிய போர்ஷனே அதில் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த பாட்டு வர்ற வரைக்கும் ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருந்தது. அந்த ப்ளே ஆன உடனே, அந்த பாட்டு ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி அதோட அந்த ஒரு ஹம்மிங் மாதிரி ஒன்று போட்டாங்க. அந்த ஹம்மிங் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த படத்தோட லெவல் குவாலிட்டி ட்ரெய்லர்லேயே ஒரு ஸ்டெப்பு மேலே போன மாதிரி அந்த பாட்டு ப்ளே ஆன அந்த ஒரு கொஞ்ச நேரம் செம்ம பெப்பியாக நல்லா இருந்தது. ஸோ தியேட்டரில் அந்த பாட்டு சும்மா தெறிக்க விட போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டை எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சிச்சுவேஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இன்னமுமே ஜெயம் ரவியை வந்து நம்ம ஒரு லவ்வர் பாயாக பார்க்கும்போது இன்னுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்காருங்க. அந்த பாடியாக இருக்கட்டும், அந்த லுக்ஸு, அது இதுன்னு இன்னுமே ஒரு லவ்வர் பாய், சாக்லேட் பாய் மாதிரியே இருக்கிறாரு. ரொம்ப பெரிய விஷயம். எனிவேஸ் நைஸ். இன்னும் 2 டேஸில் படம் வரும். எனக்கு தெரிஞ்சு சரியான அந்த ஒரு கிரிஞ்சு ஸ்டோரியாவோ கிரிஞ்சு சீன்ஸ் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் காட்டின மாதிரியே அந்த குவாலிட்டியில் அந்த ஒரு நரேஷனில்
படம் அதே மீட்டரில் இருந்ததுன்னா ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த ஒரு பாட்டு இந்த படத்துக்கு யான பலம். இந்த ட்ரெய்லர்லேயே அந்த கொஞ்ச நேரம் அப்படியே எலிவேட் பண்ணிருச்சு, படத்தையும் எலிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அது புது ஸ்டோரி அது இதுன்னு ஒன்றும் இல்லை. ஒரு ஃபீல் குட் ஒரு லவ் ஸ்டோரி. கடைசியில் நித்யா மேனனும் ஜெயம் ரவி தான் சேர போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத தானே நம்ம பார்க்கணும். ஸோ அதில் ஸ்க்ரீன் பிளேயில் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நான் ஃபன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து யோகி பாபு இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். ஃபன் கொஞ்சம் இருக்கும். முக்கியமாக எனக்கு அந்த பாட்டோட ஃபுல் விஷுவல் பார்க்கணுங்கிறது தான் ஆசை. இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும் போல் இருக்குது. எனிவேஸ் இன்னும் 2 days படம் வரட்டும், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.